ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்போவுமே நான் கன்சூலிருந்து இறங்கி ஆட்டோ பிடிப்பேன். ஆட்டோ பிடிச்சா 15 ரூபா, நார்மல் பஸ்ஸு பிடிச்சா 10 ரூபா, ஏசி பஸ்ஸு பிடிச்சா 15 ரூபா, சரி 5 ரூபா. நான் ஏசி பஸ்ஸு பிடிச்சிட்டு 50 ரூபா கையில் கொடுத்ததுக்கு சில்லறை இல்லை அப்படின்னு என்னை இறக்கி விட்டுட்டாரு. நான் அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறக்கி விட்டாரு. எனக்கு சில்லறை இல்லாமல் அடுத்த பஸ்ஸில் ஏறவும் முடியாது. யாருனாலுமே அந்த பஸ் அந்த ரூட்டு போகாது. நான் இப்போ கன்சோலியிலேருந்து மாப்பா நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். வெயில் ஒரு பக்கம், தலை பயங்கரமாக சுற்றுது, கால் ஒன்றோட ஒன்று பின்னுது. தயவு செஞ்சு வெளியே நீங்கள் இப்படி பெறப்டா சில்லறை காசு வச்சுக்கோங்க. கண்டக்டர் சொல்கிறாரு 5 ரூபாய்க்கு நீ 50 ரூபா கொடுக்கன்னு இறக்கி விட்டுட்டாரு. அவர் வீட்லேயும் பொம்பளைங்க இருப்பாங்க, அவர் வீட்லேயும் பிள்ளைங்க இருப்பாங்கன்னு நினைக்காம இறக்கி விட்டா. அவர் நினச்சா நான் ஃப்ரீயாக கொண்டாந்து விட்டுருக்கலாம், நினச்சா எப்படின்னா சில்லறை கொடுத்துருக்கலாம். இன்னும் எனக்கு 10 நிமிஷம் நடக்கணும். எங்கேருந்து எந்த பஸ் வரும் ஏது வரும் ஒன்றும் தெரியல. வந்து வர்றதுக்கு ஜங்ஷன்லேருந்து மாப்பா வர்றதுக்கு கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. கண்டக்டர் நினச்சா எனக்கு 5 ரூபா 50 ரூபா சில்லறை தந்துருக்கலாம். ஒரு 5 ரூபாய்க்காக டிக்கெட்டு நீ 50 ரூபா தரேன்னு இறக்கி விட்டாரு. இந்த ஃபாலோ என்னை பார்க்குறச்செல்லாம் கண்டக்டரோ டிரைவரோ இருந்தால் பொம்பளைங்களை இப்படி இறக்கி விடாதீங்க. உங்கள் வீட்லேயும் பொம்பளைங்க இருக்காங்க நினைங்க. எனக்கு மூச்சு வேறு வாங்குது. எனக்கு அந்த கால் பிரச்சனை ஒரு பக்கம், தலை சுற்று ஒரு பக்கம். அந்த இருந்தாலும் கன்சோலிலேருந்து மாப்பே நடந்து வந்துட்டேன். ஆட்டோக்காரன் நிப்பாட்டி கேட்டால் அப்போ ஆட்டோக்காரு 90 ரூபாவும் சொல்கிறாரு. என்கிட்ட இருக்கிறது 50 ரூபா தான். அந்த 50 ரூபா வச்சு தான் நான் கடைக்கும் போகணும். அப்போ நான் ஒரு 90 ரூபா கொடுத்துட்டேன்னா கடை வரைக்கும் எப்படி போவேன். ஒரு கன்சோலிலேருந்து மாப்பாக்கு 90 ரூபா கேட்பாரு. ஷேரிங்கில் 15 ரூபா. பஸ்ஸில் 2 டைப் பஸ் இருக்குது. ஒரு பஸ் 10 ரூபா, ஒரு பஸ் 5 ரூபா. 5 ரூபா சில்லறைன்னு நடுத்தல் இறக்கி விட்டு நான் நடக்க முடியாமல் மூச்சு போடாமல வந்துட்டேன். நீங்களும் தயவு செஞ்சு வெளியே எதுவும் போட்டிங்கன்னா சில்லறை காசு கொண்டு போங்க. எனக்கு ஒரு பைசாவே இல்லாமல் இருந்து இந்த 50 ரூபா மட்டும் தான் இருந்தது. சிலவங்க ரொம்ப நல்லவங்க, பொம்பளைங்கன்னு இறக்கப்பட்டு தருவாங்க. சிலவர் சிறுமூஞ்சி நம்மள அப்படி. ஒரு ஆட்டோ வந்துருக்கு. தேசாய் கிதி ஆட்டோ வந்துட்டு ஆக மொத்தம் நான் கஷ்டப்பட்டு நடந்து வந்தது பொட்டு பாருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே போனாலும் சில்லறை வச்சுக்கிங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன வினா சிந்தி போயிடாதீங்க. வெயில் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நடந்துடலாம். வெயில் ஒரு பக்கம், இந்த கால் வலி ஒரு பக்கம், தலை சுற்று ஒரு பக்கம். அந்த லோ ப்ரெஷர் இருக்கனால எனக்கு நடக்க முடியறது இல்லை. எங்கே தலை சுற்றி நான் கீழே விழுந்துருவோம்னு நினச்சேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இனி இப்போ நம்ம ஆட்டோவில் உட்காந்தாச்சு. ஆட்டோக்கார் 30 ரூபா கேட்டிருக்காரு. அப்படியே நம்ம கடை பக்கத்தில் இறங்கிடலாம். மீண்டும் சொல்கிறேன், இப்போ தயவு செஞ்சு பைசா போட்டு இந்த மாதிரி 5 ரூபாய்க்காக ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க.